ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ குரூப் 2 முடிஞ்சு 1 மந்த் கிட்டக்க ஆயிடுச்சு. ஸோ என்னோடய மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் நான் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் நிறைய யோசனைக்கு அப்புறம் தான் இந்த யூனிட்லேருந்து போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்குமே ஸோ இந்த தமிழ் சொசைட்டின்றது வந்து பேப்பர் 3ல கவர் ஆகும். ஸோ இது வந்து டீகோடட் சிலபஸ்ஸு. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து கூகுளில் வந்து சில கொஷின்ஸ் எடுத்தேன். அண்டு கொஷின்ஸ் எப்படின்னா 10 மார்க் கொஷின்ஸாக நான் எடுக்கும்போது அந்த 10 மார்க் கொஷினே கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படின்ற ஒரு வேர்டு போட்டு அதை வந்து 15 மார்க் கொஷினாக மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் அந்த கொஷின். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ள டாபிக், அதாவது ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் பீப்புள் அண்ட் தி ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷனுக்கு மட்டும் தான் கொஷின் எடுத்தேன். அண்ட் இந்த கொஷின்ஸ்க்கு தான் நான் வந்து நோட்ஸ் எடுப்பேன். ஸோ அந்த நோட்ஸ் எப்படி இருக்கும்னா, நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ்க்கு நான் எழுத போகிறேன். அண்ட் இதை வந்து நான் எப்படி கரெக்டாக நான் எழுதியிருக்கிறா இல்லையான்னு செக் பண்ணுறது வந்து நான் ChatGPT யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஒரு கொஷின் எழுதிட்டு அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் தேவைப்படுறவங்க இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் வர டேஸ்லேயும் வந்து நான் இந்த மாதிரி தான் கூகுள்லேருந்து கொஷின்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெலகிராம் சேனலில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு நான் தமிழ் சொசைட்டி அண்ட் இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அந்த புக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் வந்து லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ்க்கே நான் யூஸ் பண்ணது. அண்ட் திஸ் இயர் ப்ரிலிம்ஸ்க்கும் இந்த புக் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த புக்ஸ். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது கம்பல்சரின்னு கிடையாது. எனக்கு வந்து இந்த ஒரு புக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். தென் தட்ஸ் இட். நான் வந்து படிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் டேஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச 1 மந்த் ஆகிடுச்சுன்றதே என்னால் வந்து ப்ராசஸ் பண்ண முடியல, அதுக்குள்ளே போயிடுச்சா டேஸ்ன்னு. ஸோ இதுக்கப்புறமும் வேஸ்ட் பண்ண வேணாம். 2026 கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 50 to 55% சிலபஸ் முடிச்சிருக்கணும். ஆல் த பெஸ்ட். ப்ரிப்பேர் வெல்.